அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சைனாவில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல ஒரு மூங்கில் விதையை நட்டு வைத்தாராம். ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம் தொடர்ந்து அந்த மூங்கில் விதைக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாராம். ஆனால் முளை வருவதற்கான எந்த அறிகுறியும் அங்கே காணவில்லை. வளர்ச்சிக்கான எந்த அறிகுறியும் அந்த இடத்துல இல்லை. இதை கண்ட மற்ற உறவினர்கள்லாம் இவரை பார்த்து கேலி செய்கிறார்கள். 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 3 வருஷமா எதுக்கு அதுக்கு போய் தண்ணியை வேஸ்ட் பண்ற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரை கிண்டல் அடித்தார்களாம். அன்புமிக்கவர்களே, 3 வருடத்திற்கு பிறகு அதனுடைய முளை வெளியே வருகிறது. 3 வாரத்துல 60 அடிக்கு அந்த மூங்கில் மரம் வளர்ந்ததாம். இந்த 3 ஆண்டுகள் தனக்கு கிடைத்த தண்ணீரையும் சூரிய ஒளியையும் தன்னுடைய வளர்ச்சிக்கான சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தி 3 வாரத்துல இவ்வளவு வளர்ச்சி அடைந்த அந்த மூங்கில் மரம் காற்று, இடி, மழை, மின்னல் இவை அனைத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த 3 ஆண்டு கால காத்திருத்தலில் கற்றுக்கொண்டதாம். அன்புமிக்கவர்களே, என்னடா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஒன்றும் வளர்ச்சியை காணுமே அப்படி என்று மனச்சோர்வோடு இருப்பவர்களுக்குத்தான் இந்த புத்துணர்ச்சி தருகிற செய்தி. நம்முடைய கடின உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. நம்முடைய விடாமுயற்சி பலன் அளிக்காமல் சென்று விடாது. ஆகவே தொடர்ந்து விடாமுயற்சியோடு அன்றாட வாழ்க்கையை ஏறிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வு உண்மையான உழைப்பின் மூலமாக, விடாமுயற்சியின் மூலமாக ஒரு நாள் உயரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.